ஹலோ காய்ஸ்! நான் இன்னைக்கு ஷெனாய் நகர்ல இருக்க திருவிகா பார்க் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பார்க்குள்ள என்ட்ரி ஆகுறப்போவே, இந்த பார்க்ல என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்க்குள்ள போறப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. அவங்க எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. இந்த பார்க் வந்து ஷெனாய் நகர் மெட்ரோ பக்கத்துல இருக்கு. வந்து போறதுக்கு ரொம்பவே வசதியான பிளேஸு. அண்ட் தென் இந்த பார்க் வந்து திருவிக்காவோட ரிமெம்பரன்ஸ்னால கட்டியிருக்காங்க. ஸோ இவரோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஆர்க்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியால அவரோட வார்த்தைகள், அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்க் வந்து அந்த வாக்கிங் ஏரியாஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் வீக் டேஸோட வீக்கெண்ட்ஸ் வந்தீங்கன்னா, இன்னும் ரொம்பவே கூட்டமா இருக்கும். அண்ட் இந்த ஏரியாலாம் பீப்பிள் வாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியாலனா ஃபுல்லா க்ரீனரியா இருக்கும். ஸோ ரொம்பவே நேச்சர் ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். இந்த பிளேஸ் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன். இந்த மியூசிக் போட்டிருப்பாங்க. இந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி இந்த கலர்ஸும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரொம்பவே வைபா ஃபீல் ஆகும். இங்க பக்கத்துல அலோ பண்ண மாட்டாங்க. பட் இங்க நம்ம வந்து அந்த பிளேஸ்ல உட்கார இடம்லாம் இருக்கும். அங்க உட்காந்துக்கலாம். அண்ட் தென் இந்த பார்க்ல வந்து ஒரு ஹைலைட்டே வந்துட்டு இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். ஸோ இந்த கிட்ஸ்லாம் ப்ளே பண்றத பார்க்குறப்போ ரொம்பவே நமக்கே ஹாப்பியா இருக்கும். அவ்ளோ ஹாப்பியா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் இந்த பார்க்ல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். அங்கங்கலாம் நெறைய பிளேஸ்ல இருக்கும். அண்ட் தென் இந்த பார்க் வந்து ரொம்பவே நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. அ அண்ட் தென் இங்கேயே வந்துட்டு பாஸ்கெட் பால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், அப்புறம் கிரிக்கெட் ப்ளே ஏரியாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஈவன் ஜிம்ஸ் அவைலபிளா இருக்கும். நாங்க கொஞ்ச நேரம் பாஸ்கெட் பால் ப்ளே பண்றது பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் ஃபுல்லா வாக் பண்ணிட்டு, அப்புறம் டயர்டா ஃபீல் ஆயிட்டு, அப்புறமா ஒரு நேச்சரா ஒரு காத்தோட்டமா இருக்கணும், ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் சென்னையில எந்த பிளேஸ் இவ்ளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாய்.